இப்போது 9th CBSE மேக்ஸில் 2.4 எக்ஸசைஸ் 2.4ல் தேர்ட் சம் பார்க்குறோம். ஃபேக்டரைஸ் பண்ண சொல்லியிருக்காங்க. எப்படின்னா ஐடென்டிட்டிஸை யூஸ் பண்ணி கொடுத்துருக்க பாலினாமியலோட ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிங்கன்னு சொல்லிட்டாங்க. இந்த மாதிரி பாலினாமியல் வரும்போதே நமக்கு எந்த ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா a + b the whole square equal to a square plus 2ab plus b square. இப்போது ஒவ்வொன்றும் இப்போ இந்த கொடுத்துருக்காங்கல்ல பாலினாமியல், அது இந்த ஃபார்மில் இருந்துச்சுன்னா நம்ம எந்த ஃபார்முக்கு எழுத முடியும்னா இந்த ஃபார்முக்கு எழுத முடியும். அப்போ இந்த ஃபார்மில் இருக்கா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ண போகிறோம். இப்போ ஏ ஸ்கொயர்ன்ற இடத்துல என்ன இருக்குது? 9x² இருக்குது. இந்த ஸ்கொயர் இந்த எக்ஸுக்கு மட்டும்தான் சொந்தம். ஓகே, இங்கே என்ன இருக்குது? 9 இருக்குது. நமக்கு என்ன வேணும்? இந்த இடத்துல a² வேணும். அப்போ என்ன பண்ணணும்னா இந்த நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு பார்க்கணும். 9ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 3யோட ஸ்கொயர். அப்போ 9 எப்படி எழுதலாம்? 3² எழுதலாம். அப்புறம் x². ஓகே, 3² x²ன்றதை நம்ம காமனாக எப்படி எழுதலாம்? இந்த ஸ்கொயரை ரெண்டுக்கும் காமனாக எழுதலாம். எப்படின்னா 3x the whole square எழுதலாம். ஸோ இதை தான் நம்ம இங்கே பண்ண போகிறோம். 9ங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர்? 3யோட ஸ்கொயர். அப்போ 3² x² ப்ளஸ் 6xy ப்ளஸ் y². இப்போ அடுத்த ஸ்டெப்பில் 3² x²ன்றதை 3x the whole square ப்ளஸ் 6xy ப்ளஸ் y². இப்போது இந்த இடத்துல ஏங்கிறது என்னது? 3x, பிங்கிறது y. ஓகே, அப்போது a is equal to 3x, b is equal to y. இப்போ நமக்கு ஃபார்முலாவில் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். அப்போது a², இந்த 2ab அப்படிங்கிறது 6xyன்றதை நம்ம கன்ஃபார்ம் பண்ணணும். அது ஓகே அப்படின்னு சொல்லிட்டா நம்ம எந்த ஃபார்முக்கு எழுத போகிறோம்? a + b the whole square ஃபார்முக்கு எழுத போகிறோம். அப்போது இந்த 6xy இருக்கு இல்லையா, அது கரெக்டானு செக் பண்ண போகிறோம். இங்கே a அப்படிங்கிறது என்னது? 3x, bங்கிறது என்னது? y. அப்போ 2ab. அப்போ 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 3x, பியோட வேல்யூ என்னது? y. அப்போ 2 இன்ட்டு 3ன்றது 6. இப்போ இன்ட்டு xyன்றது 6xy. ஓகே, அப்போது அவங்க கொடுத்துருக்க 6yன்றது 2ab. அப்போ கரெக்டு தானே? இந்த ஃபார்மில் தான் இருக்குது. a² + 2ab + b²ன்ற ஃபார்மில் அவங்க கொடுத்துருக்கதே இருக்குது. அப்போ நம்ம என்ன எழுதலாம்? a + b the whole square ஃபார்முக்கு நம்ம எழுதலாம். அப்போ இங்கே ஏன்றது என்னது? 3x, பிங்கிறது என்னது? y the whole square. ஓகே, இஸ் ஈக்குவல் டு நம்ம எப்படி எழுதியிருக்கோம்? a² + 2ab + b² ஃபார்மில் இருக்கிறத நம்ம a + b the whole square ஃபார்முக்கு எழுதிட்டோம். இப்போ ஸ்கொயர்னா என்ன? ஒரு நம்பர் 2 தடவை எழுதுறது தானே ஸ்கொயர். அப்போ இந்த ஃபேக்டரை எப்படி எழுதலான்னு கேட்டிங்கன்னா 3x + y, 3x + y. இதுதான் இந்த சம்மோட ஆன்சர். இவ்வளோ தான் இந்த சம். இப்போ நம்ம செகண்ட் சப்டிவிஷன் பார்க்குறோம். இதே மாதிரி இதே ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணி தான் நம்ம செய்ய போகிறோம். அது எப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போது செகண்ட் சப்டிவிஷன் நம்ம பார்க்குறோம். செகண்ட் சப்டிவிஷனில் இது எந்த ஐடென்டிட்டியில் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா a minus b the whole square is equal to a² minus 2ab plus b². இப்போது a²ன்ற இடத்துல என்ன இருக்குது? 4y² இருக்குது. ஸ்கொயர் இந்த ஒய்க்கு மட்டும்தான் சொந்தம். அப்போ நம்ம என்ன பண்ணணும்னா 4 அப்படிங்கிற நம்பர் எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும். அப்போ 2ங்கிற நம்பரோட ஸ்கொயர் தான் 4. அப்போ 4 எப்படி எழுதலாம்? 2² எழுதலாம். பக்கத்தில் y² மைனஸ் 4y ப்ளஸ் 1. 1 எப்படி எழுதலாம்னா 1² எழுதலாம். இப்போ அடுத்த ஸ்டெப் பாருங்கள். இந்த 2² y² காமனாக நம்ம எப்படி எழுத போகிறோம்? 2y the whole square எழுத போகிறோம். மைனஸ் 4y ப்ளஸ் 1². இப்போது இதில் a அப்படிங்கிறது 2y அப்படி தானே, bங்கிறது 1. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிக்க போகிறோம் அப்படின்னா 2ab. அது கரெக்டாக இருந்தால் நம்ம இந்த ஐடென்டிட்டியை யூஸ் பண்ணலாம். அதாவது இந்த ஃபார்மில் இருக்குது, அதை இந்த ஃபார்முக்கு நம்ம எழுதிடலாம். இப்போ 2ab நம்போது இந்த இடத்துல பாருங்கள் 2y the whole square minus 2 இன்ட்டு ஏயோட வேல்யூ என்னது? 2y, பியோட வேல்யூ என்னது? 1 ப்ளஸ் 1². இப்போ அடுத்த ஸ்டெப்பில் பாருங்கள் 2y
the whole square minus இப்போ 2 into 2ன்றது 4 அப்புறம் into yன்றது y இது கூட 1 மல்டிப்ளை பண்ணும்போது சேம் அதே ஆன்சர் தான் கிடைக்கும் plus 1 squared இப்போ கரெக்டாக இருக்கா a squared minus 2ab plus b squaredன்ற ஃபார்மில் இருக்குது ஓகே அப்போ நம்ம என்ன ஃபார்மில் எழுதலாம் a minus b the whole squared ஃபார்முக்கு நம்ம எழுதலாம் இப்போ a அப்படிங்கிறது என்னது இந்த இடத்துல 2y மைனஸ் பிங்கிறது என்னது 1 அப்போ a minus b the whole squared ஓகே 2y minus 1 the whole squared எழுதியாச்சு இப்போ இந்த ஃபார்மில் இருந்ததை நம்ம இந்த ஃபார்முக்கு கொண்டு வந்து எழுதிட்டோம் ஓகே இப்போ இதை நம்ம எப்படி எழுதுறோம் அப்படின்னா ஸ்கொயர்னாலே 2 தடவை மல்டிப்ளை பண்ணுறது தானே அப்போ 2y minus 1 into 2y minus 1 அவ்வளோதான் இந்த சம் இப்போ அடுத்து நம்ம தேர்ட் சப்டிவிஷன் எப்படி செய்கிறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இப்போ இந்த சம் பார்க்கும்போதே உங்களுக்கு ஒரு ஐடென்டிட்டி ஞாபகத்துக்கு வரும் என்னன்னு கேட்டிங்கன்னா a ஸ்கொயர் மைனஸ் பி ஸ்கொயர் இப்போது இதை எப்படி எழுதலாம் a ப்ளஸ் பி a மைனஸ் பின்னு எழுதலாம் அப்படி தானே இப்போது இங்கே a ஸ்கொயர் இருக்க இடத்துல கரெக்டாக x ஸ்கொயர் இருக்குது ஸோ அதில் எந்த சேஞ்சஸ் இல்லை நம்ம எழுதிக்கிறோம் ஓகே மைனஸ் பி ஸ்கொயர்ன்ற இடத்துல ஒய்க்கு மட்டும்தான் ஸ்கொயர் இருக்குது கீழே இருக்க நம்பர் அப்படியே இருக்குது அப்போ இந்த 100 அப்படிங்கிறது எந்த நம்பரோட ஸ்கொயர் அப்படின்னு கண்டுபிடிக்கணும் எந்த நம்பரோட ஸ்கொயர் 10ஓட ஸ்கொயர் அப்போ 100 எப்படி எழுதலாம் 10 ஸ்கொயர்டுன்னு எழுத போகிறோம் ஓகே அப்போது எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் இப்போது மேலே இருக்க ஒய்லையும் ஸ்கொயர் இருக்குது கீழே இருக்க இந்த 10லையும் ஸ்கொயர் இருக்கு இல்லையா அப்போ அதை நம்ம காமனாக எழுதிக்கலாம்ல காமனாக எப்படி எழுத முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம 10 ஸ்கொயர்டு இப்போ காமனாக எப்படி எழுத போகிறோம் ஒய் டிவைடட் பை 10 the whole square இப்போது a ஸ்கொயர்ன்ற இடத்துல x ஸ்கொயர் இருக்குது b ஸ்கொயர்ன்ற இடத்துல y by 10 இருக்குது அப்போ இங்கே பாருங்கள் ஏயோட வேல்யூ என்னது a is equal to x அந்த ஸ்கொயரை விட்டுட்டு நம்ம எழுதணும் bங்கிறது என்னது y by 10 அதுதானே இப்போ நம்ம என்ன எழுத போகிறோம் a plus b a minus b எழுத போகிறோம் அப்போ x plus y by 10 x minus y by 10 எப்படி எந்த ஃபார்மில் எழுதியிருக்கோம் a plus b a minus b அவ்வளோதான் இந்த சம் ரொம்ப ஈஸி சம் ஓகே இப்போ நம்ம அடுத்த 4th சம் எப்படி செய்கிறதுன்றதை நம்ம பார்க்கலாம்